பிரபலமான பின்னணி பாடகியான அல்கா யாக்னிக் இவங்களுக்கு தனக்கு திடீர்னு செவித்திறன் பறிப்போயிருக்கு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இது பத்தி ரொம்ப விளக்கமா ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க. இந்த பிரபலமான பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் பத்தி சொல்லணும்னா இவங்க ஹிந்தியில மட்டும் இல்லாம தெலுங்கு, பஞ்சாபி, மலையாளம், குஜராத்தி, பெங்காலின்னு நிறைய இந்திய மொழிகள்லையும் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. அதோட தமிழ்ல ஓரம் போ அப்படின்ற படத்துல இது என்ன மாயம் அப்படின்ற பாட்டு, கிரிஷ், வாய்மை, தேசம்னு இந்த படங்கள்லயும் பாட்டு பாடியிருக்காங்க. பாலிவுட்டை சேர்ந்த பிரபல பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் அவங்களுக்கு திடீர்னு செவித்திறன் பறிப்போயிருக்குன்னு சொல்லியிருக்க இந்த விஷயம் தான் எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது பத்தி அவங்க ஷேர் பண்ணிருக்க அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி என்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு ஃப்ளைட்ல இருந்து கீழே இறங்கி நடந்தப்பதான் எந்த விதமான சத்தத்தையும் என்னால உணர முடியல. நல்லா கவனிச்சு பார்த்தப்பதான் எனக்கு எந்த சத்தமும் கேட்கவே இல்லை அப்படின்றதே தெரிய வந்துச்சு. சென்சோ நியூரல் அப்படின்ற பகுதியில் ஏற்பட்ட வைரஸ் தாக்குதல் காரணமா செவித்திறன் இழப்பு ஏற்பட்டிருக்கதா டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த திடீர் அதிர்ச்சியை தாங்கிக்கிறதுக்கு எனக்கு நிறைய மன வலிமை தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் யார்கிட்டையும் எந்த தொடர்புமே இல்லாம ரொம்ப அமைதியா இருந்தேன். ஆனா எனக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்படுற நல்லவங்களுக்காக தான் இந்த தகவலை இப்போ சொல்றேன்னு அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதோட ஹெட்போன்ல ரொம்ப சத்தமா மியூசிக் கேட்கறத தவிர்த்துருங்கன்னு அவங்களோட ரசிகர்கள் கிட்டையும் கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல ஹரியானால இருக்க பிர்லா மருத்துவமனையோட இஎன்டி மருத்துவரான விஜய் வர்மா இதை பத்தி பொதுமக்களுக்கெல்லாம் சில விழிப்புணர்வு தகவல்களை கொடுத்திருக்காரு. அதாவது உள்காது பகுதியில இல்லனா காதுல இருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்பு பாதிக்கப்படுறதால இந்த மாதிரியான திடீர் செவி இழப்பு ஏற்படலாம். இத SNHL சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள்லாம் ஏற்படும். நமக்கு பேக்ரவுண்ட்ல ஏதாவது இறைச்சலா இருக்கும்போது ஒருத்தர் பேசுறதையோ இல்ல ஏதாவது சத்தத்தையோ கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தலை சுத்துறது, நம்ம பாடி சமநிலையை இழந்து தடுமாறுறதுன்னு இதெல்லாம் ஏற்படலாம். ஹை பிட்ச்ல அதாவது ரொம்ப அதிகமான சத்தத்தை உணர்றதுலயும் சிக்கல் இருக்கும். ஒருத்தவங்க பேசுறத உங்களால உணர முடியும், ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாது. இந்த SNHL வரக்கூடிய அறிகுறிகளை அலட்சியப்படுத்தக்கூடாது. இதனால உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் கவனக்குறைவா இருந்தோம்னா போக போக செவித்திறன் இழப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த SNHL எந்த வயசுலயும் யாருக்கு வேணாலும் வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த SNHL பிரச்சனைக்கு இப்போ அறுவை சிகிச்சை எதுவுமே இல்ல. ஹியரிங் எய்டு பயன்படுத்துறது, காக்லியர் இம்ப்ளான்ட் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இப்போ உதவி செய்யும்னு தெரிவிச்சிருக்காங்க.